வெல்கம் டு வானதிஸ் கிச்சன். வாங்க பச்சை வேர்க்கடலையை வச்சு ஒரு காரக்குழம்பு செஞ்சு காட்டுறேன். இதில் வந்து கத்திரிக்காய் சேர்த்து பண்ணலாம், கருணக்கிழங்கு சேர்த்து பண்ணலாம். நான் இன்றைக்கி கருணக்கிழங்கோடு சேர்த்து பண்ண போகிறேன். கருணக்கிழங்கு வச்சுருக்கேன். இதை வந்து முதல்ல வந்து உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குழம்பு பண்ணலாம். ஏன்னா இது கொஞ்சம் வேகணுன்றதுனால, பச்சையாக இருந்தாலும் கொஞ்சம் வேகணும். அது அப்படியே நம்ம டேரெக்டாக போட்டோம்னா வேக ரொம்ப டைம் எடுக்கும், புளியெல்லாம் ஊற்றுறதுனால. அதில் முன்னாடியே கொஞ்சம் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சீசன் இது. சென்னையில் இருக்கவங்களுக்கெல்லாம் கூட மார்க்கெட்டில் பச்சை வேர்க்கடலை நிறைய கிடைக்கிது. அதனால் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். மழை நேரத்தில் சூடாக சாதம் வடிச்சிட்டு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா போதும், அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க பண்ணலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 10 பல் பூண்டு, ஒரே ஒரு வெங்காயம், 2 தக்காளி, இதை வந்து ரஃபாக வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் இதில் வந்து கடுகெல்லாம் நான் எதுவும் போடல, ஏன்னா கடைசியாக நான் வந்து வடகம் தாளிக்க போகிறேன். அதனால் கருவேப்பிலை போட்டுட்டு அரைச்சி வச்சு வெங்காயம் தக்காளி பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அது வேக போடுவேன். நான் எப்பவுமே காரக்குழம்பு கொஞ்சம் இது கொஞ்சம் அரைச்சிட்டு தான் சேர்ப்பேன். கருணக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கருணக்கிழங்கை போட்டுட்டு மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, மஞ்சப்பொடி போட்டுட்டேன். மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. காரக்குழம்புன்றதுனால மிளகாப்பொடி கொஞ்சம் கூடுதலாக போடணும். புளி சேர்க்க போகிறோம் இல்லைங்களா, அதனால் நான் ஒரு 3 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டிருக்கேன். வேர்க்கடையில் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் குழம்புக்கு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. அதிலேருந்து தண்ணியை வடிச்சிட்டேன் நான், இருந்தாலும் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலையை போட்டுருவோம். புளியை சேர்த்துட்டு உப்பு புளி காரம் செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி 2 விசில் வச்சு இறக்குங்க. கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறம் குக்கரோட லிட்டை போட்டு 2 விசில் வைங்க. கொஞ்சம் அந்த மிளகாய் பொடியோட ஸ்மெல்லு போயிட்டதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து நல்லாயிருக்கும். நீங்கள் எப்பவுமே வந்து காரக்குழம்பு வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதித்து முடித்து எல்லாம் அந்த ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்து பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது இது வந்து வடகம் போட்டு தாளிச்சிடலாம். மணல் எண்ணெய் வச்சுருக்கேன், வடகத்தை சேர்த்துவோம். இந்த வடகம் வந்து அப்போல்லாம் அம்மாலாம் போட்டு கொடுப்பாங்க, செம்ம ஃப்ளேவராக இருக்கும். இப்போல்லாம் ரொம்ப கிடைக்கிறது இல்லை, அதெல்லாம் அம்மாக்கெல்லாம் வயசாகிடுச்சு. இந்த பக்குவமெல்லாம் நமக்கெல்லாம் தெரியல சரியாக, அதனால் வந்து கடையில் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல பிராண்டில் பார்த்து வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இது வந்து குழம்புல சேர்த்துரும். தாளித்து கொட்டிட்டு பாருங்கள். இந்த வடகம் தாளித்து கொட்டினோம்னா அதோட டேஸ்ட்டும் அந்த வாசனையும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நான் வந்து வடகம் வந்து பொதுவாக எல்லோரும் எண்ணெயில் முதல்லையே போட்டு தாளிச்சிடுவாங்க. அந்த மாதிரி தாளித்து ரொம்ப நேரம் கொதித்து அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு என்னமோ அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் மாறுற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. அதனால் நான் எப்போவுமே வந்து கடைசியாக தான் தாளித்து கொட்டுவேன், எதில் போட்டாலுமே. சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.